சத்தியமா சொல்றேன், ஆதாரத்துடன் சொல்றேன், இந்த படத்தை வெளியிட்டது விஜய் தரப்பு தான். ஏன்னா அவன் ஒரு சல்லி பைய என்னமும் செய்வான். படம் மட்டும் வரட்டும். ஜனநாயக தளபதியோட கடைசி படம், தளபதி நடிப்பை கொட்டிருக்காரு, அப்படியே மிரட்டிருக்காருனா என்னடான்னு பார்த்தா நான் சாமி கிட்ட மட்டும்தான் சைலண்டா பேசுவேன். அதேதான் 15 வருஷமா ஒரே டயலாக பேசி ஒருத்தன் ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க, பெரிய நடிகன். அதுதான் பில்டப் ஷாட். எம்ஜிஆரை காட்டுறது, அண்ணாவை. நான் சொன்னேன் 3 மாசத்துக்கு முன்னாடி, இந்த படத்துல எம்ஜிஆர் போட்டோல இருந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசும்போது, தளபதி ஒன்னு நம்பிதான் தமிழ்நாட்டை விட்டுட்டு போறேன், இந்த சாத்தை எதிர்த்து அவங்க அது அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி காட்சி இருக்கு. நான் சும்மா தாங்க சொன்னேன். எம்ஜிஆருடைய படத்துல இருந்து சாட்டை வந்து இவன் கையில விடும், சாட்டையோட வாரானே நாட்டை வெல்ல போ. நான் சாட்டைன்னு பேர் வச்ச உடனே அவரு சாட்டை வெல்ல வாரானே நாட்டை வெல்ல போறானே. அது இந்த சாட்டை வரைக்கும் நடக்காது தம்பி. ஓஜி சாட்டை நான் தான் அப்படிங்கிறாப்ல. எம்ஜிஆர் இந்த சாட்டை எடுத்து கொடுக்க, எம்ஜிஆரை பார்த்து இவர் படத்துல தலை அப்படிங்கிறாப்ல. எம்ஜிஆரோட வயசு என்ன, உன் சைஸ் என்ன? அவர் திண்ணையை பிடிச்சு நடிக்கும் போது அவருடைய கையை பிடிச்சு நடந்தவன் நீ. அவர் வேட்டு இருந்திருப்பே நீ. ஏப்பா, எம்ஜிஆருடைய ராமாபுரம் வீடுகள் மூடியதாக சரித்திரம் கிடையாது. உன் பனையூர் வீடு திறந்ததாக வரலாறு கிடையாது. எம்ஜிஆர் வீட்டுக்கு யாரு போனாலும் சாப்பாடு போட்டுவார். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல். பாயும் புலிகள் எங்கள் தலைவனுக்கு 10 கோடியை அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர். ஏன்னா எச்சுக்கேட்டு கூட காக்கா வரட்டாத கமலாட்டி நீ எம்ஜிஆரா? எம்ஜிஆர் ஆட்சிய ஈழ தமிழருக்கு தம்பி சொன்னது போல 500 ரூபாயை தூக்கி கொடுத்தான். எம்ஜிஆர் தான் உயிரோடு இருக்கும் போதே இதே எழும்பூர் ஏரியாவில் உயிரோடு இருக்கும் போதே தன் சொந்த படத்துல பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தவர் எம்ஜிஆர். திரைத்துறை இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கலைஞருடைய பிள்ளைகளுக்கு என்று பள்ளிக்கூடம் கட்டி சொந்தமாக படிக்க வச்ச எம்ஜிஆர். இந்தியாவிலேயே ஒரு தலைவன், முதலமைச்சரா இருந்தவன், ஒரு நடிகன் தான் வாழ்ந்த வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்டு போன ஒரே தலைவன் எம்ஜிஆர். கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்தான். தன்னை நம்பின தளபதிகள் ஜேபிஆர்ல இருந்து ஐயா எஸ் பனிமல்ல இருந்து எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்தான். அப்படி ஏதாவது கொடுத்திருக்கிய நீ? என்ன கொடுத்திருக்கிய நீ? யாருக்கு கொடுப்பன்னு மக்களுக்கு தெரியும், என்ன கொடுப்பங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை நான் சொல்ல வேண்டாம். எம்ஜிஆர் சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி கொடுக்கிற மாதிரி இவர் போய் அடிக்கிற மாதிரி படத்துல காட்சி வச்சு, படத்துல பேரே டிவிக்கே. என்ன தளபதி வெற்றி கொண்டானா, பேரே டிவிக்கேன்னு பச்சை குத்தி ஃபர்ஸ்ட் ஷாட்டே டிவிக்கே. வாங்க டிவிக்கே, வா போங்க டிவிக்கே. இப்படி படம் எடுத்தா எப்படா ஓட விடுவான்? டிவிக்கேன்னு ஒரு கட்சி பேரை படத்தை வச்சு தேர்தலுக்கு வெளியிடணும்னா வெளியிட முடியாதுன்ட்டான். வெளியிட முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் கண்ணில் மண்ணை தூவி 10 நாள் இப்படி படத்தை ரிலீஸ் பண்ணது. நான் சத்தியமா சொல்றேன், ஆதாரத்துடன் சொல்றேன், இந்த படத்தை வெளியிட்டது விஜய் தரப்பு தான். ஏன்னா அவன் ஒரு சல்லி பைய என்னமும் செய்வான். எனக்கு டவுட்டே ஆதவர்ஜுனா மேலதான். ஏன்னா விஜய் பேசல, கேவிஎன் ப்ரொடக்ஷன் பேசல, இந்த தவளை குஞ்சு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து ரெட் ஜெயின் மூவிஸும் சிஎஃப் ரெட் ஜெயின் மூவிஸா இது திமுகவும் பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டு ஜனநாயகம் வெளியிட்டுச்சு. திமுக பிஜேபி எப்படிப்பா சேர்ந்து வெளியிடும்? படம் சென்சார் போர்டு கட்டுப்பாடுல இருக்கு. சென்சார் போர்டு எல்முருகன் கட்டுப்பாடுல இருக்கு. எல்முருகன் கட்டுப்பாடுல இருக்கிற சென்சார் போர்டுல எப்படி திமுக தலையிட்டு படத்தை வெளியிடும்? ஏண்டா, ஒரு கனவா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேண்டாமா? வாடனா இருந்தா அடிப்போங்கிற மாதிரி உன் வீட்டுல அடப்பவர்லாம் கூட, அதாவது பல்லு வலிக்குதுங்க, திமுக தான் காரணம். எங்களுக்கு திமுக எதிர்ப்பு இருக்கிறது. அது நீ எல்லாத்துக்கும் நோட்ட சொல்லக்கூடாதுல்ல, ஒரு உண்மையை பேசணும், அதை உறுதியா பேசணும்ல. உன் படம் வெளியிடாம போனது காரணம் நீ. இந்த படம் பராசக்தி கூட வந்தா படம் படுத்துக்கும். சின்ன பையன் சிவகார்த்திகேயன் மேல ஏறி வரா, அந்த சிவகார்த்திகேயனை பார்த்து பயந்து நடக்கிற கோலை இந்த பக்கம் வெளிப்படையா சொல்றேன். பிரதீப் ரங்கநாதன் வளர்றது பிடிக்காது, அஜித் வளர்ந்தா பிடிக்காது, தனுஷ் வளர்ந்தா பிடிக்காது, கார்த்தி வளர்ந்தா பிடிக்காது, சூர்யா வளர்ந்தா பிடிக்காது. இப்போ நாம் தமிழ் கட்சியை பார்த்து பீதியில இருக்கான். நம்மளை தாண்டி போயிடுவாங்களோ,
நம்ம பெரிய நடிகராட்சி நம்மளை முந்திருவாங்களோ, முந்துவோம்டா. சினிமாக்காரன் ஒருத்தன் வந்தா, சிஎம் கனவோட வந்தா, பிரபாகரன் பிள்ளைகள் அவனை ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாறு எழுதப்படும். 16 வருஷம் இந்த மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமா களத்தில் நின்றிருக்கோம். சென்னை பெருவெள்ளம் களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சி. என்னோட பிரச்சனை களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சி. வடசென்னை வெள்ளமா நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கும். ஏன் தூய்மை பணியாளர் போராட்டமா நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கும். அதே போல மாணவர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் என்று மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அதானி துறைமுக விரிவாக்கமா அங்கே சீமான் குரல் ஒலிக்கும். அம்மோனியா வாயு கசிவா எண்ணூர்ல அங்கே சீமான் குரல் ஒலிக்கும். அங்கே எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்கமா அங்கே சீமான் குரல் ஒலிக்கும். சீமான் குரல் ஒலிக்காத ஒரு இடத்தை காட்டுறான்.